ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முறுக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்காக ஏற்கனவே 100 கிராம் தோரம்பருப்பு, நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு ஒரு குக்கரில் சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ண முருங்கீரையை வேக வச்ச பருப்பில் சேர்த்து அதுலேயே பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சிடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து வச்சிடுங்க. வேக வச்ச முருங்கீரையில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தாளிப்பு அதோடு சேர்த்துருங்க. அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் இதை சமைச்சு சாப்பிடலாம். கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த குழம்பை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ண கீரை கிடைக்குது. பேச்சுலர்ஸ் கூட அதை வாங்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.